guys, Yamaha ஒரு 150cc vehicle launch பண்ணிருக்காங்க. இது எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க and இதோட மைலேஜ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன and நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இந்த பைக் வர்த்தா இல்லையான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த பைக் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது and ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்ற டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Yamaha FZ RAVE இந்த பைக்கோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி டிசைன் அண்ட் லுக் எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது நம்ம Yamaha FZ RAVE ரெண்டு கலர் ஆப்ஷனில் வருது. ஒன்று ஷைனிங் பிளாக்ல ஒன்று கொடுக்குறான், இன்னொன்று வந்து மெட்டாலிக் கிரேல ஒரு கலர் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் இந்த Yamaha FZ RAVE வந்து ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், நியோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு கூட சொல்லலாம். அந்த எடிஷனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பைக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கைஸ் நம்ம Yamaha FZ RAVE வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு அக்ரெசிவ் நேச்சரில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு டிஆர்எல்லோட வந்துடுது அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் லைட் வர சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்குது. லுக் வைஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. Yamaha FZ நார்மல் வெர்ஷன் 4ல் டிஆர்எல் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. இதோட ஃபேஸ் எனக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. மேபி ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக அதில் சேஞ்ச் பண்ணுவேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எனக்கு Yamaha சைட்லேருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேசிக் மாடல் அதே நெகட்டிவ் கிளஸ்டர் டிஸ்பிளே அதே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நமக்கு எந்த கியரில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது. நியூட்ரலில் இருக்கா இல்லை கியரில் இருக்கான்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி சர்வீஸ் வேணுமான்ற வார்னிங் சிக்னேச்சர் கொடுத்து அண்ட் ரீசெட் ஆப்ஷன் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்சிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் ஸ்விட்ச் ஆல்சோ இதில் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்ற சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். அண்ட் ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர் ஆல்சோ இதில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பேசிக்கான கன்சோல் தான் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஹேண்டில் பேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வைடான ஹேண்டில் பேர் கொடுத்துருக்காங்க. சேம் FZ MT அதில் யூஸ் பண்ணுற பேசிக் வெர்ஷன் 1 ஹேண்டில் பேர் எப்படி இருக்குமோ அந்த ஹேண்டில் பேர் தான் இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சைடு மிரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் அந்த FZல கொடுக்குற சேம் அதே சைடு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேங்க் செட்டப் பொறுத்த வரைக்கும் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேங்க் செட்டப் வந்து வெர்ஷன் 4 விட சின்னதாக இருக்குன்னு சொல்லலாம். வெர்ஷன் 3 FZ எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேங்க் செட்டப் வந்து இன்னும் கொஞ்சம் மஸ்குலராக இருக்கும் வெர்ஷன் 4ல். இதில் கொஞ்சம் லீனாக இருக்குன்னு சொல்லலாம். கால் நம்ம இங்கே வைக்கிற சைட் கிராபிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்குது வண்டி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் FZ ஓட்டிட்டு நீங்கள் இதை ஓட்டினீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது நீங்கள் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணிக்கன்னு நான் சொல்லுவேன். பைக்கோட டெய்லைட்டுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அதே வெர்ஷன் 3ல் இருக்க சேம் டெய்லைட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் எல்லாமே வந்து நமக்கு எல்இடிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃபியூச்சரை நோக்கி வந்து எல்லா பைக்ஸும் போயிட்டுருக்குன்றதை இதிலே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். Yamaha இப்போ மோஸ்ட்லி நீங்கள் எந்த பைக் எடுத்தாலுமே எல்இடி வந்துடுது. பேசிக் MT-ஆக இருக்கட்டும், R15 இருக்கட்டும், இந்த மாதிரி வெர்ஷன்ஸில் மட்டும் இன்னும் ஹாலஜன் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஹேண்டில் பேர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் வந்துடுது. பாசிங் லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஹாரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் சைடில் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் நோட் பண்ணுறேன். லவுடாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒரு சிங்கிள் ஹாரன் கொடுத்துருக்காங்க. லவுட்னஸ் வந்து ஒரு டீசெண்டான வால்யூமில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொருப்போ உங்களுக்கு வந்து இக்னிஷன் ஸ்விட்ச் கீழே கொடுத்துட்றாங்க. மேலே வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். கைஸ் நம்ம வீலோட பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ரான் கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்க லுக் வைஸ் நல்லா இருந்தாலுமே ஒரு ஜென்யூனாக வந்து மிட் ரேஞ்ச் பர்சன்ஸ் எடுத்து ஓட்டுற மாதிரி இது அமைப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ன்றதால மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீனேஜர்ஸாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டர் பைக்குன்றதால நம்ம வந்து இன்னும் கலர் பேஸ் வந்து பிளாக்காவோ இல்லை வந்து நார்மல் டோனில் நம்ம கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வெஹிக்கிளாக வந்துருக்குமோன்னு எனக்கு என்னோடய சைடு ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். கைஸ் டிசைன் லுக் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபேஸ் வந்து பிடிச்சிருக்கா, ஹெட்லைட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம FZ RAVEலன்றதை. அண்ட் இது வந்து ரெண்டு கலர் ஆப்ஷனில் வருதுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கலர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹார்ட் ஆஃப் த பைக்குன்னு கூட சொல்லலாம். இன்ஜின் எப்படி இருக்குன்றது தான் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். கைஸ் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 150cc அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லெகசியான சேம் FZ வெர்ஷன் 4 வெர்ஷன் 3 யூஸ் பண்ணுற அதே சேம் இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 12.5 bhp பவரும் 13.3 Nm டார்க்கு இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கூட சொல்லலாம் இந்த இன்ஜினில். இது ஒரு எஃபிஷியன்சியான இன்ஜின்றதால உங்களுக்கு வந்து கிராஜுவலான உங்களுக்கு அந்த பவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து நீங்கள் எஃபிஷியன்சியாகவும் மைலேஜுக்காக நீங்கள் வந்து பார்த்து வாங்குறீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும்.
அதுக்காக பவர் வந்து இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான பவர் டெலிவரி பண்ண முடியும். இது நம்ம FZ RAVEல பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3 அதே ஸ்டாண்டர்டான இன்ஜின் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்காது. பவர் டெலிவரி ஆவரேஜாக இருக்கும், பட் மைலேஜ் வந்து டாப்பில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பைக்கை நீங்கள் வந்து இன்ஜின் ஓரியன்டாக பவர் டெலிவரி ஓரியன்டாக எடுக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூமபுளாக ஒரு நார்மலான ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் வந்து மைலேஜை பேஸ் பண்ணி எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பைக்கை நான் யூஸ் பண்ணுவேன், பட் சிட்டி ப்ளஸ் ரூரல் ஏரியாவிலையும் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் இன்ஜின் ஓரியன்டாக. கைஸ், பைக்கோட டிரைவிங் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டிரைவிங் பொசிஷன் கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு உண்டான ஒரு டிரைவிங் பொசிஷன் சொல்லலாம். வண்டி கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு FZ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டவுன் அந்த மாதிரி பொசிஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் FZனா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வைடாக ஹேண்டில் பேர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல். பட் சேம் ஹேண்டில் பேர் தான், பட் பொசிஷன் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் டேங்கோட செட்டப் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிரைவிங் பொசிஷன்ஸ் ஆல்சோ இதில் FZக்கு லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அண்ட் சீட்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 790 mm வருது. 790 mmன்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹைட்டான பர்சன் தான் ஓட்டணும்னு இல்லை, ஒரு மீடியமாக 5.6 5.7 இருக்கவங்களே இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக எடுத்து ஓட்ட முடியும். வண்டியோட ரேசிங் நோட் எப்படி இருக்குன்ற செக் பண்ணுறேன். வண்டியோட ரேசிங் நோட் கேளுங்க. வண்டியோட மேக்ஸிமம் RPMs 8000 9000 தொடும்போது கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ரேசிங் நோட் உங்களால் கேட்க முடியும்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட ப்ராப்பர் மைலேஜ் என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டியில் 50 to 55 உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஹைவேஸில் உங்களால் 60 எதிர்பார்க்க முடியும். பட் நீங்கள் ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து அடிச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 தான் கிடைக்கும். மேபி நீங்கள் வந்து ஸ்லோவாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 above நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த பைக்கில். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்போர்ட்டி பைக்கில் வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு மைலேஜ் பெட்டராகவே இருக்கும் இந்த பைக்கில். அண்ட் வண்டியோட மெயின் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்ப்போம். டெக்னிக்கல் வைஸாக எதுவுமே ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலை. ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்டு கிளஸ்டர்லாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த கிளஸ்டர் வந்து கொடுக்காமலே இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்பீடு என்ன ரேஞ்சில் போகுதுன்னு மட்டும் தான் இதில் பார்க்க முடியுது. ஒரு கியர் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கூட இதில் வந்து தெரியலை. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் இண்டிகேஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளஸ்டர் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் MTயோட வெர்ஷன் 2ல் இருக்க அந்த நார்மல் கிளஸ்டரை கூட இதில் கொடுத்துருக்கலாம், LCD கிளஸ்டர். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்விட்சஸோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, பட் இன்னுமே அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பொசிஷனிங் நான் அதில் வைக்கிறேன். அண்டு இந்த சீட்டோட கம்ஃபர்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் குஷனியாக வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து யமாவில் எந்த வண்டியிலுமே வந்து உங்களுக்கு வந்து குஷனியான சீட்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. பட் எல்லா வண்டியிலையும் ஃபியூச்சரில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஒரு பெரிய ட்ராபேக். இது கைஸ், நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா FZ RAVE வந்து நமக்கு எக்ஸ்ஷோரூம் 1,10,000 கிடைக்குது. ஒரு 1,40,000 எனக்கு ஒரு 150cc வெஹிக்கிள் வேணும், எனக்கு வந்து மைலேஜ் ஓகே, பவர் வந்து ஆவரேஜாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் FZ RAVE. அண்ட் இந்த பைக்கை வந்து உங்களுக்கு வேறு என்ன வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன பைக்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் நீங்கள் வாங்குவீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஒரு RAVE vlogs. Karan, thank you guys, bye.